நுரையீரலும் ஹார்ட்டும் ரொம்ப கனெக்டடு. இப்போ நம்ம அசுத்த ரத்தம் எல்லாம் எங்கே போகுது? ஹார்ட்டுடைய வலது பக்கத்துக்கு போகுது. ஏட்ரியம் அல்லது ஆரிக்கிள் போய் அங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் போகுது. கீழே உள்ள பம்பிங் சேம்பருக்கு போய் அங்கேருந்து ஒரு பம்ப் பண்ணது எங்கே போகுது? லங்ஸ் முழுசும் அப்படி தெளித்த மாதிரி ஆகி அங்கே தான் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு திரும்ப எங்கே வருது? லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட்டுக்கு வருது. இடது பக்கத்து ஹார்ட்டில் ஆரிக்கலுக்கு வருது. அப்புறம் அங்கேருந்து அடுத்த கன்ட்ராக்ஷனில் வென்ட்ரிக்கிள் போய் த்ரூ அவுட் தி பாடி பம்ப் ஆகுது. இப்போது ரைட் சைட்லேருந்து பம்ப் பண்ணுதில்ல, ரைட் வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணுது. அப்போ அங்கே போயிட்டு லெஃப்ட் அது ஃபில்டர் ஆனது திரும்ப ஆக்சிஜன் எடுத்து லெஃப்ட்டுக்கு வந்துடுது. இது சிங்க்ரனைஸ்டாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வருதுன்னு வைங்க. பொதுவாக சிஓபிடின்னு கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் உள்ளவங்களுக்கு வரும். பீடி குடிச்சிக்கிட்டே அலையெல்லாம் சொல்ல கேட்க மாட்டேங்கல்ல. ஒரு நாளைக்கு இப்படி தான் வரும். ஐசியூ அடிக்கடி போண்டி இருக்கும். பிறகு அப்படி போயிட வேண்டியதான். சொல்ல கேட்க மாட்டான். பீடி விட முடியலம்மா, முயற்சி பண்ணால் முடியும். அப்போ அந்த ரைட் வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணலாம் என்னாகும்? சரியாக பம்ப் பண்ணலாம் பேக் ப்ரெஷர் ஆயிரும்ல. பேக் ப்ரெஷர் ஆகி அது நீர் கோத்துக்கும், நுரையீரல் நீர் கோத்துக்கும், கல்லீரல் வீக்கம் வந்துடும், அந்த கிட்னிக்கு பாதிப்பு வரும், சப்ளை அந்த காலெலாம் வீக்கம் வரும். இப்படி பேக் ப்ரெஷர்னால் வர்ற எஃபெக்ட். அதே மாதிரி இடது பக்கத்துக்கு ஹார்ட் பம்ப் பண்ணலன்னு வைங்க. அப்போ என்னாகும்? அது அங்கேருந்து உள்ளே இழுக்கணும். நுரையீரலேருந்து பிளட்டை சக் பண்ணி கொண்டு வந்து பம்ப் பண்ணணும். அது சரியாக பம்ப் பண்ணலன்னாகும் லெஃப்ட் ஏட்ரியம் அது என்லார்ஜ்மெண்ட் ஆகிரும். பேக் ப்ரெஷர் ஆகுதுல்ல, கீழே பம்ப் பண்ணி போகலை. அப்போ பேக் ப்ரெஷர் ஆகி அப்படியே வரும்போது லங்ஸ்லேருந்து எடுக்கலைல்ல, அப்போ இங்கே உள்ள ப்ரெஷரும் ரைட் சைடு நல்லா பம்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ப்ரெஷரும் கிரேடியன்ட் அதிகமாகிடும். இது நல்லா பம்ப் பண்ணுது, லெஃப்ட் சைடு சரியாக பம்ப் பண்ணலை. அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் கிரேடியண்ட்டில் நீர் வெளியில் வந்துடும். பிளட்டில் 80% நீர் தானே இருக்குது, தண்ணி தானே இருக்குது. அப்போ அந்த கேபிலரி ஃப்ளோ அந்த சின்ன இரத்த குழாய்களை போகும்போது அப்படியே கசிஞ்சு நம்முடைய நுரையீரலில் உள்ள அந்த பேக்கு எல்லாத்துக்கும் நீர் வந்துடும். அதான் நீர் கோர்த்துக்கிறதுங்கிறோம். அது பேர் ஆக்சுவலாக கன்ஜஸ்டிவ் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியரில் அப்படி வரும். அல்லது அது பல்மனரி எடிமாம்போம். லங்ஸுக்கு உள்ள நீர் கோத்தனா அது பல்மனரி எடிமா. இது திடீர்னு ஹைப்பர் டென்ஷன் அதிகமானாலும் வரலாம். ஒன்று இந்த பம்ப் ஃபெயிலியர் வரதான் காரணம் மெயினாக. இப்போ சிஓபிடி அந்த ஸ்மோக்கர்ஸுக்கு வர்ற அந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ் திரும்ப இருமிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஜாலியாக இருமிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நுரையீரல் ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கும். அது டேமேஜ் ஆகும்போது இந்த ஹார்ட்லேருந்து ரைட் சைட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு ரத்தம் இருக்கு இல்லையா, அது ஃப்ரீயாக போக முடியாது. அந்த நுரையீரலில் உள்ள அந்த பேக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டேமேஜ் ஆனோன்னா அதுக்குள்ளோட தானே ரத்தங்கள் போகாது. ப்ரெஷர் பேக் ப்ரெஷர் ஆகும்போது ரத்தம் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும். அது பேர் கார் பல்மோனேல். அது பேர் அந்த ஹார்ட்டில் உள்ள ப்ராப்ளத்தினால லங்ஸில் உள்ள ப்ராப்ளத்தினால ஹார்ட் ஃபெயிலியர் வந்துன்னா அது பேர் கார் பல்மோனேல். அது ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்டு அவங்களுக்கு மயோபதி இருக்குன்னு வைங்க. டயபெட்டிக் கார்டியோ மயோபதின்னு இருக்குது. அந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாம் சக்தியாக பம்ப் பண்ணாது. அப்போ எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்னு போட்டிருப்பாங்க. அது 50க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். 50க்கு மேலே, சிலருக்கு 30 தான் இருக்கும். அந்த ஆட்களுக்கு சடன் டெத்து வரலாம். ஹார்ட்டு டபக்குன்னு அரித்திமையாக போயிடும். அந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு இப்படி பம்ப் பண்ணணும்ல, அப்படி பம்ப் பண்ணாது. இப்படி பம்ப் பண்ணோம். அந்த கண்டக்ஷனில் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் நேரம் துடிச்சிட்டு அடங்க பிறகு நின்றுடும். அதனால் அந்த ஃபெயிலியரை குறைக்க என்ன பண்ணணும்? அப்புறம் நீரை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள்லாம் போடணும். ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறனால ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு ஆக்சிஜன் போடணும். இல்லை சரி வரல, மாஸ்கில் சரி வரல, வெண்டிலேஷன் போடணும். அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. வெண்டிலேட்டரில் போட்டாங்கன்னா பிறகு ஆமாம் ஒரு சிலர் மீண்டு வருவாங்க. வந்தாலும் திரும்ப வெண்டிலேட்டர் தான் போக வேண்டியிருக்கும். அதனால் ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு தடவை வந்தால் ஹைப்பர் டென்ஷனால் வருதுன்னா ரிவர்சிபிள் காஸ். பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் சரியாயிடும். இந்த லங்ஸு ப்ராப்ளத்தினால் வர்றதுக்கே அது ரெக்கரண்டாக வரதான் செய்யும். வீசிங் உள்ளவங்களுக்கு, ஸ்மோக் பண்ணாமலும் சிலருக்கு வீசிங் இருக்கும். ஆஸ்மா உள்ளவங்களுக்கு அது கார் பல்மோனேல். இதான் அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்குல்ல, இங்கேருந்து பம்ப் பண்ணணும், அங்கேருந்து ரிசீவ் பண்ணணும்.
இப்போ அங்கே ரிசீவ் பண்ணுறதுல ஃபெயிலியர்னு வைங்க, பேக் ப்ரெஷர் ஆயிரும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் நீர் கோத்துக்கும். அதுதான் பல்மனரி எடிமா. அது கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அவங்க ஹார்ட்டுக்குரிய மருந்துகள்லாம் கொடுத்து ஹார்ட் பம்பிங்கை கொஞ்சமாவது கூட்ட முடியுமா, அதை லோடை குறைக்கணும். அப்போ நீரை வெளியேற்றிட்டேன்னா, ரத்தத்தில் உள்ள நீரை வெளியேற்றிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லோடு குறையும். ஹார்ட்டுக்கு லோடு குறைஞ்சால் கொஞ்சம் பரவாயில்லாமல் வேலை செய்யும்ல. அந்த மாதிரி எல்லாம் மெக்கானிக்கல் வேலை தான், ஒன்றும் பெர்மனெண்ட் ரெக்கவரி கிடையாது. அது திரும்ப வரலாம், வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, பிறகு 4-5 நாளில் திரும்ப மூச்சு திணறல் திடீர்னு மூச்சு திணறல் வந்துடும். அது போண்டி இதான் நீர் கோத்துக்குதுங்குது. இது ரொம்ப வயசு வரைக்கும் நம்ம வாழ்கிறோம்ல. இப்போ லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பெக்டன்சி கூட்டிகிட்டு, அதுவும் டயபெட்டிஸு மெயின் ரீசன் இதுக்கு. டயபெட்டிஸ்னால் ஹார்ட்டில் உள்ள மசில் பவர் போயிடும். அது ஒழுங்காக வச்சு கொண்டு வரலன்னா பவர் போயிடும். அப்போ எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 20-30%, 25% அப்படிலாம் வந்துடும். சிலருக்கு ப்ரெசென்டிங் சிம்டமே அப்படி தான் இருக்கும். நடந்தால் மூச்சு வாங்கும், படப்படன்னு வரும். சிலர் ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, மயக்கம் ஆயிடுவாங்க, அந்த ஆக்சிஜன் குறைஞ்சினா ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சிம்டம், பசி குறைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஹார்ட்டு செக்கப் பண்ணணும்.